Good morning, students. Today we are going to see about molecular taxonomy or molecular systematics or molecular phylogenetics. So what is molecular taxonomy means? To solve DNA sequences and genetic relationship. So DNA பத்தி படிக்கிறது தான் ஒரு ஸ்பீஷிஸோட DNA அதோட phylogenetic relationship பத்தி படிக்கிறது தான் molecular taxonomy. So molecular taxonomy is a branch of phylogeny that analyzes hereditary molecular differences mainly in what DNA sequences to gain information and to establish genetic relationship. So ஒரு ஸ்பீஷிஸ்க்கு இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு உள்ள DNA sequence உள்ள difference வந்து படிக்கிறது தான் molecular taxonomy between the members of different taxonomic categories. To advent of DNA cloning and sequencing method have contributed immensely to the development of molecular taxonomy and population genetics over the year. So advent of DNA cloning இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா DNA cloning பற்றியோ இல்லை sequencing method population genetics அதாவது ஒரு தாவரத்துக்கு இன்னொரு அதிக எண்ணிக்கை உள்ள தாவரங்கள் இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் வந்து என்ன சொல்லிக்கலாம் molecular taxonomy. This modern method have revolutionized the field of molecular taxonomy and population genetics. Molecular taxonomy நல்லா கவனிங்க moleculesனா எதுனா gene, that is DNA, and population genetics நான் இப்போ தான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை பற்றி நம்ம டிஎன்ஏவோட நேச்சரை பற்றி படிக்கணும், ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை பற்றி படிக்கணும். அதுதான் molecular taxonomy வித் இம்ப்ரூவ்ட் அனாலிட்டிக்கல் பவர் அண்ட் ப்ரெசிஷன்ஸ். துல்லியமாக ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸை பற்றி படிக்கணும், ஒரு தாவரத்தோட ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸை பற்றி படிக்கணும், ஒரு ஸ்பீஷீஸோட டிஎன்ஏ நேச்சரை பற்றி படிக்கிறது தான் molecular taxonomy. The results of molecular phylogenetic analysis are expressed in the form of tree called as phylogenetic trees. Phylogenetic trees na nalla gavaniga hereditary molecular differences in DNA sequences. Organisms, that is ancestor DNA, ஏற்கனவே இந்த DNA மூதாதையர் இந்த DNA அந்த ஏற்கனவே இந்த தாவரத்தோட டிஎன்ஏவும் இப்போ இருக்க டிஎன்ஏ நேச்சர் அதோட டிஃப்ரென்ஸை பற்றி படிக்கிறது தான் phylogenetic trees. நம்ம ஏற்கனவே முக்கியமாக வந்து பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள தாவரத்துக்கும் இப்போ இருக்கிற தாவரத்துக்கும் ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ் ரொம்ப வேரியேஷன்ஸ், அந்த பண்புகள் வந்து மாற்றங்கள் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் phylogenetic trees. ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் இந்த டிஎன்ஏவோட நேச்சர் ஒரு தாவரத்துக்குள்ள டிஎன்ஏவும் ஒரு ஆர்கனிசம் உள்ள டிஎன்ஏ இன்னொரு ஆர்கனிசம் டிஎன்ஏ எப்படி சார் அந்த phylogenetic relationship எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா we have to find out through a different molecular markers like allozymes. What is allozymes means? To identify the phylogenetic relationship between different species. Okay, ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கும் வந்து அதோட ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது தான் அல்லோசைம்ஸ். ஓகே, இது வந்து அல்லோசைம்ஸ் எங்கே அதிகமாக பயன்படுத்தணும்? ஃபிஷரிஸில் வந்து பயன்படுத்துவாங்க. மீன் வளர்ப்பு துறையில் வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை தான் பயன்படுத்துவாங்க. ஓகே, ஸோ அல்லோசைம்ஸ்னால் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற பாருங்க. இட் ரெப்ரசன்ட் த என்சைம்ஸ் விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த டிஃப்ரெண்ட் அலில்ஸ் ஆஃப் சேம் ஜீன். டிஃப்ரெண்ட் அலில்ஸ் சேம் ஜீன் தான். ஏ கேபிட்டல் ஸ்மால் ஏ இருக்குது, தி ஜீன் சேம் அலில்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அலில்ஸ் ஆஃப் சேம் ஜீன், வேறு வேறு அலில்ஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஓகே ஜீன் இருக்குது. அதுதான் வந்து நான் சொல்கிறேன் அல்லோசைம்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, different alleles of what? Same genes. We have to find the characters of the gene, DNA gene. இதோட டிஎன்ஏவோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது? இந்த ஆர்கனிசம் உள்ள ஜீன் தான் எல்லாம் ஒன்று தான், சேம் ஜீன் தான். ஆனால் அதோட பண்பு அந்த டிஎன்ஏ ஒரு கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, அந்த நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது அல்லோசைம்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நல்லா கவனிங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து இட் இஸ் எ ஜெனட்டிக்கல் ஸ்டடீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் இது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எப்படி உருவாச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு ஏற்கனவே ப்ரோக்ரியோட்டிக் ஆர்கனிசம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அந்த ப்ரோக்ரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் எந்த செல் ஆர்கனிசம் இல்லை. இந்த ப்ரோட்டியோ பாக்டீரியம் சொல்கிற பாக்டீரியம் தான் வந்து ப்ரோக்ரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ்குள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இட் இஸ் எ பெஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஃபார்ம் ஆச்சு, அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு செல் ஆர்கனிசம் வந்து ப்ரோக்ரியோட்டிக் ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகிட்டு ஆயிரம் ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, மைக்ரோ சேட்டலைட் பற்றி சொல்லணும். அடுத்தது RFLP, ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லிங்க் பாலிமார்பிசம். RAPD, random amplified polymorphic DNA. AFLP, amplified fragment link polymorphism. இந்த RFLP RAPD இது ரெண்டுமே சேர்ந்து இதை சொல்லலாம் AFLP. and single nucleotide polymorphism SNP ன்னு சொல்லலாம். and microchips are arrays used in analysis. To analyze the DNA characters of a individual organisms. Okay, so இதோட full explanations இப்போ கொடுக்க போறேன். Explanations முன்னாடி uses of molecular taxonomy. So molecular taxonomy helps in establishing the relationship of what? Different plant groups.
ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்குள்ள டிஎன்ஏ லெவல் எப்படி இருக்குது, அந்த டிஎன்ஏட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்குறது மாலிகுலர் டாக்ஸானமி. இட் அன்லாக்ஸ் த ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கனிசம்ஸ். இப்போ நம்ம இந்த டிஎன்ஏட நேச்சர், அந்த காலத்தில் இருக்க டிஎன்ஏ நேச்சர், ஆன்செஸ்டர் உள்ள டிஎன்ஏ நேச்சர், பரிணாமற்ற வரலாறுல தகவல்கள் அடங்கிய புதையலை வந்து நம்ம திறக்கணும்னு சொல்கிறாங்க. அதோட பண்புகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி காண முடியும்னா, we have to find out the informations about the evolutionary history of organisms with one and other species. Okay, so these are the two importance of what uses of molecular taxonomy. இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். RLPனா ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லிங்க்ட் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். சார் என்னோட ஜீனும் உங்களோட ஜீனும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, என்னோட ஜீனும் உங்களோட ஜீனும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் எதில் வேரியேஷன்ஸ் இருக்குது பாரு, நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸில் வேரியேஷன் இருக்குது. எதனா ஒரு நியூக்ளியேட்டட் சிங்கிள் நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸில் வேரியேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CCA சொல்கிற நியூக்ளியேட்டடும் உங்களுக்கு CCA எவ்வளோ நியூக்ளியேட்டட் இந்த 6 இருக்குன்னா வந்து 7 இருந்துச்சுன்னா அதான் வேரியேஷன்ஸ். ஆனால் சேம் தான், உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஜீன்கள் சேம் தான். ஆனால் இந்த வேரியேஷன்ஸ், டிஎன்ஏவோட வேரியேஷன்ஸ், நியூக்ளியேட்டடோட வேரியேஷன்ஸ், அந்த பண்புகள் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதான் பாலிமார்பிசம்ஸ். அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ RFLP இஸ் a molecular method of genetic analysis that allows identification of taxa, that allows identification of plants, and we have to find the specific regions of DNA. Okay, unique patterns of restriction. So specific regions of DNA வந்து எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், by using the restriction enzyme. ஸோ குறிப்பிட்ட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிளேஸில் அதை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பயன்படுத்துகிறோம். இட் ரெஃபர்ஸ் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அண்ட் தர்ஃபோர் த லெங்த் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபாலோயிங் cleavage with restriction enzymes. அப்போ சார் லெங்த் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ்னா நம்ம ஒரு ஆர்கனிசமும் இன்னொரு ஆர்கனிசமும் டிஎன்ஏ இருக்குன்னா இன்னும் ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசம் லெங்த் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதான் லெங்த் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிருப்பாங்க. RAPDன்னு சொல்லும்போது ரேண்டம் ஆம்பிளிஃபைட் பாலிமார்பிக் டிஎன்ஏ. சார் இது எதுக்காக சார்னா டு ஃபைண்ட் அவுட் different genomic sequences, to find out the DNA characters is called polymorphism. ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க, இதில் ஆர்கனிசம் உள்ள டிஎன்ஏ, இந்த ஆர்கனிசம் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணிட்டீங்க. இந்த ஐசோலேட் பண்ணுறீங்க, இதை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணுறீங்க, ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கனிசம்ஸ் 3 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதில் 2 வருதுன்னு சொல்லுங்கள். இதை ஆம்பிளிஃபை பண்ணுறீங்க. திஸ் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ யூசிங் PCR மூலமாக ஆம்பிளிஃபை பண்ணுறீங்க வித் ப்ரைமர் ஆட். வாட் இஸ் ப்ரைமர்? சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து ஆட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண இடத்துல ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆட் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்டரி சீக்வன்சஸ், எந்த நியூக்ளியேட்டட் சீக்வன்ஸ் வந்து பேர் ஆகுது கரெக்டாக அது கூட காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸை அந்த ப்ரைமர் ஆட் பண்ணுறீங்க. PCR சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் பண்ண பிறகு ஒரு கரெக்ட் சீக்வன்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய டிஎன்ஏ காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டு மேக் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் மெனி டிஎன்ஏ இஸ் கால்ட் அஸ் வாட்? PCR. நிறைய காப்பீஸ். அப்போ இப்போ இந்த PCR மூலமாக கிடைச்ச அந்த நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இந்த ஆர்கனிசம் உள்ள டிஎன்ஏ, இந்த ஆர்கனிசம் டிஎன்ஏ நீங்கள் எலக்ட்ரோபோரசிஸ் அக்ரோஸ் ஜெல் வச்சு நீங்கள் ரன் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எந்த டிஎன்ஏ எந்த ஆர்கனிசம் உள்ள பிளான்ட்டு, அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்குள்ள ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிஎன்ஏ லெவலுக்கும் இன்னொரு டிஎன்ஏ லெவலுக்கும் எப்படி இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் மெத்தட் பை using random amplified polymorphic DNA markers, okay, to find the DNA variations. DNA variations na with one species with another species to identify polymorphic DNA. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. It is a method to identify genetic markers used randomly synthesize primer யூஸ் பண்ணோம். primer ஆட் பண்றீங்க. இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஜாயின் பண்ணணும், ஆட் பண்ணணும். அதான் சொல்கிறேன், அனில்னா ரீகம்பைன் டிஎன்ஏ ஆட் பண்ணணும் இந்த டபுள் ஸ்டாண்ட் ஃபார்ம். இந்த டபுள் ஸ்டாண்ட் ஃபார்மில் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து ஆட் பண்ணுறது நீங்கள் ப்ரோப் கூட சொல்லலாம். நல்லா கவனிங்க, ப்ரோபுன்னு யூஸ் பண்ணலாம் வேர்டு. ப்ரோபுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் கூட நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாண்டை ஆட் பண்ணால் அது ப்ரோப். எது வந்து கரெக்டாக அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் கூட ஜாயின் ஆகுதோ அது வந்து ப்ரோபுன்னு சொல்லலாம். எது வந்து மேட்ச் ஆகுதோ அது ப்ரோபுன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரைமர்னு சொல்லலாம். ஓகே, so regions is located in various location of isolated DNA. Okay, isolate பண்ண DNA-ல நம்ம primer add பண்ணிட்டோம், anilனா join பண்ணிட்டோம். If another complementary site is present on the opposing DNA strand, this is opposing DNA strand, at a distance that is not too great, distance வந்து ரொம்ப greater இல்ல, within the limits of PCR, then the reactions will amplify this region of DNA, amplify பண்ணிடும்.
ஆம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ மெனி காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வித் த பிசிஆர். ஓகே, ஸோ ஆர்ஏபிடின்னு சொல்லும்போது நம்ம இப்போ சொன்னோம் அது வந்து எதுக்குன்னா லைக் மேக்ரோ சேட்டலைட் may often be used for genetic studies. மேக்ரோ சேட்டலைட்லாம் பாருங்கள் ரெப்பிட்டிவ் டிஎன்ஏ ஒரே மாதிரியான டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கும். ரெப்பிட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் யூஸ்வலி செவரல் பேஸ் பேர்ஸ் இன் லென்த், செவரல் பேஸ் பேர்ஸ் இருக்கும். அடினின் குவானின் சைட்டோசின் தைமின் சொல்லும்போது நிறைய பேஸ் பேர்ஸில் இருக்கும், எக்கச்சக்கமான பேஸ் பேர்ஸில் இருக்கும். ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் பேலண்ட்ராமிக் சீக்வன்ஸ்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. GACA அப்படின்னா அது ரிப்பீட்டட் அதே சேம் மாதிரி இருந்துச்சுன்னா அது பேலண்ட்ராமிக். அதேமாதிரி ரிப்பீட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் யூஸ்வலி செவரல் பேஸ் பேர்ஸ் இன் லென்த். இது எதுக்கு சார் மைக்ரோ சேட்டலைட் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங் ஈஸியாக பயன்படுது. ஓகே, அந்த ஜீன் அந்த டிஎன்ஏ யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பயன்படுது. ஆனால் ரிப்பீட்டட் டிஎன்ஏ இல்லை அதனால பயன்படுது. குரோமோசோம் டிஎன்ஏ டெலிஷன் இன் கேன்சர் டயக்னோசிஸ் டெலிஷன் பண்ணுறதுக்காக பயன்படுது. டிஎன்ஏ இன் கேன்சர் டயக்னோசிஸ் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து ஆஃப்டன் யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் ஸ்டடீஸ். ஜெனட்டிக்னா டிஎன்ஏ வந்து பற்றி படிக்கிறது தான் வித்தின் எ ஸ்பீஷியஸ் but may also be successfully employed in phylogenetic studies. Okay, genetic characters of one plants with other species to address relationship within a species. நல்லா கவனிங்க, to address relationship within a species. ஒரு ஸ்பீஷஸ்க்கு இன்னொரு ஸ்பீஷஸ்க்குள்ள டிஎன்ஏ கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, ஆர் பிட்வீன் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் ஒரே மாதிரியான ஸ்பீஷஸ் உள்ள டிஎன்ஏ கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்ஏபிடி அந்த மாலிகுலர் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் மாலிகுலர் டாக்ஸானமி. ஸோ மாலிகுல்ஸை பற்றி படிக்கிறது, டிஎன்ஏ பற்றி படிக்கிறது. அவோ ஆர்ஏபிடி அனலைசிஸ் ஆஸ் எ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா வந்து ரெப்ளிகேஷன் ரொம்ப நேரம் ஆகும். ரெப்ளிகேஷன்னா ஒரு டிஎன்ஏ வந்து 2வது இல்லை 2 வந்து 4வது வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது ரொம்ப நேரம் ஆகும். டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட் அண்ட் இன் தட் த ஹோமோலோகி ஆஃப் சிமிலர் பேண்ட்ஸ் ஒரே மாதிரியான பேண்ட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிக்சரில் சொல்லும்போது நான் சொன்னேன் ஒரே மாதிரியான டிஎன்ஏ நிறைய துண்டுகள் உள்ள ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோஃபோரேசிஸ் மெத்தடில் அக்ரோஜெல் மெத்தடில் பண்ணும்பொழுது எந்த ஆர்கானிசமோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரே மாதிரியாக இருக்குது ஹோமோலோகின்னு அதான் ஒரே மாதிரியான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் ஹோமோலோகி ஆஃப் சிமிலர் பேண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டாக்ஸான டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் மேபி நியூக்ளியர் அந்த நியூக்ளியஸ் வச்சு தான். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி? சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்எஃப்எல்பியும் ஆர்ஐபிடியும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம் சொன்னேன். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஐடென்டிஃபைங் ஆர்எஃப்எல்பி. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஒரு டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஆம்பிளிஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமரஸ் ஸ்மாலர் பீசஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு லெங்த் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னா அதில் நிறைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதான் வந்து ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம்ஸ். ஸோ எங்களுக்கு சொன்னல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமார்பிசம்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு நம்ம அதை க்ளீவ் பண்ணுறோம். So each of which it terminates in a characters in nucleic sequence due to the action of what? Restriction enzymes. AFLP is largely used for எதுக்கு சொன்ன population genetic studies. Okay, நிறைய ஸ்பீஷிஸ் எக்கச்சக்கமான ஸ்பீஷிஸ் உள்ள அந்த டிஎன்ஏ ஸ்டடிஸை படிக்கிறது தான் பாப்புலேஷன் ஜெனடிக் ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. பட் ஹஸ் பீன் யூஸ்ட் இன் ஸ்டடிஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் தான். ஸோ ஒரு தாவரத்துக்கு இல்லை ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் இன்னொரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் உள்ள க்ளோஸ் ரிலேட்டட் ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் பற்றி படிக்கிறது தான் ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லெங்த் பாலிமர்ஸ் இல்லை மாலிகுலர் டாக்ஸானமியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் சம் கேசஸ் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் கிளாடிஸ்டிக் அனாலிசிஸ். கிளாடிஸ்டிக் அனாலிசிஸ்னா எவல்யூஷனரி ஸ்பீஷிஸ் அப்போ இருக்கிற ஸ்பீஷிஸ்க்கு இப்போ இருக்கிற ஸ்பீஷிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டடிஸ் ஜெனடிக் ஸ்டடிஸை பற்றி படிக்க தான் கிளாடிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாடிஸ்டிக் சொல்லும்போது இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம், ஆன்செஸ்டர் கேரக்டர்ஸ். ஓகே, ஷேர்டு கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஆல்ரெடி ஆர்கனிசம்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் நவடேஸ் உள்ள ஆர்கனிசம்ஸ் என்ன இருக்குது அதோட ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு படிக்கிறது தான் தட் இஸ் கிளாடிஸ்டிக் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் மாலிகுலர் டாக்ஸானமியில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் மார்க்கர்ஸை பார்த்தீங்க. இப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ். எந்த ஸ்பீஷஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இருந்தாலும் நம்ம அதோட ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆஃப் பிளான்ஸ் இருந்தாலும் சரி அனிமல்ஸ் பை த கன்சர்வ்ட் மாலிகுலர் சீக்வன்சஸ் தட் இஸ் DNA sequences. Using DNA data, evolutionary patterns of biodiversity are now investigated. Evolutionary patterns, நல்லா கவனிங்க. Evolutionary history, ancestor, அப்போ இருக்கிற ஆர்கனிசம் இப்போ இருக்கிற ஆர்கனிசம்ஸ் எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கலாம். பயோடைவர்சிட்டினா பிளான்ட் ஆர்கனிசம்ஸ் ஆர் அனிமல் கேரக்டர்ஸ், அனிமல் டிஎன்ஏ சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். DNA taxonomy plays a vital role in phytogeography which ultimately helps in genome mapping. Genome mappingனா நல்லா கவனிங்க, அதாவது used to identify locus of gene.
எந்த இடத்துல அந்த ஜீன் இருக்குது, ஒரு ஜீனுக்கு இன்னொரு ஜீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் வந்து டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் ஜீன்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ்லேருந்து சைல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆன ஜீன்ஸ் வந்து இருக்குன்னா அந்த ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லிங்க் ஆகிருக்கு, ஒரு ஜீனில் இருக்கா இல்லை மெனி ஜீன்ஸில் வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, டிசீஸ் ரிலேட்டட் ஜீன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, டு ஃபைண்ட் அவுட் த ஜீன் விச் இஸ் present on a chromosomes between one gene and another gene, between the distance of one gene and another gene, so it's called as genome mapping. And biodiversity conservations, okay, plants, organisms, animal organisms பாதுகாக்கிறதுக்காகவும் அதோட ஜெனடிக் கேரக்டர்ஸ் வந்து தெரிஞ்சதுக்காகவும் இந்த டிஎன்ஏ டாக்ஸானமி கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் டாக்ஸானமி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ பேஸ்ட் மாலிகுலர் மார்க்கர்ஸ் இப்போ தான் சொன்னேன். நிறைய மாலிகுலர் மார்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா RFLP, RAPD அண்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கர்ஸ் பார்த்தீங்க. இது எதுக்காகனா ஃபார் டிசைனிங் டிஎன்ஏ பேஸ்ட் மாலிகுலர் ப்ரோப்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ விச் இஸ் யூஸ் டு சர்ச் அவுட் த காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் இன் ஏ ஜீனோம். அது எந்த காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் ஜீனோம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹேவ் பீன் ஆல்சோ யூஸ்ட் developed under the branches of molecular systematics. Okay, so these are the significance of molecular taxonomy. Molecular taxonomy means we have to solve the DNA sequences and genetic relationship of one organism with another organisms. ஒரு DNA ஒரு ஆர்கனிசம் உள்ள டிஎன்ஏக்கும் இன்னொரு ஆர்கனிசம் உள்ள டிஎன்ஏக்கும் அதோட ரிலேஷன்ஷிப், ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மாலிகுலர் டாக்ஸானமி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன வந்து மாலிகுலர் மார்க்கர்ஸ் இருக்குது, அது வந்து எந்த ரீஜனில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த ப்ரோப் அந்த ப்ரைமரை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனிசமோட நேச்சரை ஃபுல்லாக தெரிஞ்சதுக்காக இந்த மாலிகுலர் டாக்ஸானமி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.